Hey guys, welcome to Place. இந்த வீடியோல எது பத்தி பார்க்க போறோம்னா GTA San Andreas கேம் இல்ல GTA San Andreas Liteல நம்ம எப்படி Cleo மெனுவை ஆட் பண்ணி நம்ம cheats யூஸ் பண்றதுன்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக், Subscribe அப்புறம் அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். GTA San Andreas கேமில் எப்படி நம்ம Cleo Cheats ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா எல்லா டிவைசஸ்க்கும் ஒர்க் ஆகும். ஆல்மோஸ்ட் Android 8.0 வரைக்கும் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். உங்கள் ஃபோனில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே சர்ச் பாரில் ZH வரணும்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டில் ஒரு ZH வரணும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு மேலே நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு மேலே இப்படி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இருக்கும். இது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் Cleo Cheats by Tech Based தமிழ்னு கொடுத்துருப்பேன். Cleo Cheats by Tech Based தமிழில் உங்களுக்கு ஒரு ஜிப்பை டவுன்லோட் பண்ண. இந்த ஜிப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுவும் கூகுள் டிரைவ் லிங்க் தான், நீங்கள் ஈஸியாக டென்ஷன் இல்லாமல் வாங்கிக்கலாம். அப்புறம் டவுன்லோட் பண்ணிட்டு மேலே நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே வியூ கொடுங்க. அந்த Cleo Cheats ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டாட் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு மல்டி செலக்ட் கொடுங்க. செலக்ட் ஆல் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு மேலே நீங்கள் அதை ஹோல்டு பண்ணி காப்பி கொடுங்க. காப்பி கொடுத்துட்டு மேலே ஆண்ட்ராய்டு ஓப்பன் பண்ணுங்கள். டேட்டா rockstargames.gts பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா பை டெக் பேஸ் தமிழ். இந்த பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா இது பாஸ்வேர்ட் போட்டால் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ அதனால் வீடியோவை யாராக இருந்தாலும் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்புறம் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டீகம்ப்ரஸ் ஆகிடும். அப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு மேலே நீங்கள் அவ்வளோதான், உங்கள் வேலை எதுவும் பண்ண தேவையில்லை. கேம் ஓப்பன் பண்ணுங்கள். கேம் ஓப்பன் பண்ணாலே அந்த கேம் ஓப்பன் ஆகிடும்.